உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மகரம் அப்படின்னு சொன்னா அந்த 3 டாப் ராசிகள்ல மகரமும் சொல்லியிருக்கேன் நான். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சனியுடைய மாற்றம். 2ஆம் இடத்துல சனி இப்போ வக்கரமா வேற உட்கார்ந்துருந்து ஃபேமிலியில பயங்கர சிக்கலை உருவாக்கியிருக்கோம். ஆல்ரெடி பணத்தட்டுப்பாடு, சம்டைம்ஸ் பிஸ்னஸே வராமல் இருக்கிறது. இப்போ கரெக்டாக கண்ணியில் போய் கேத்து உட்காந்துருக்கிறது. 9ஆம் இடம் பாகிஸ்தானில் கேத்து உட்காரும் பொழுது அடிவயிறு கழிவுகள், சில பேர் ஹிரண்யா ப்ராப்ளம், சில பேர் கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் நம்முடைய அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உண்மைகள்லாம் வெளியே கொட்டியிருப்பாங்க. அதனாலே வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கும். அந்த சனி வக்கரமாக இருக்கும்போது நடந்திருக்கும். இப்போ சனி என்ன பண்ணுறதா 3ஆம் இடத்துக்கு கிளம்புறாரு. ஸோ 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு கிளம்பும்போது கண்டிப்பாக இடமாற்றம் வரும். கண்டிப்பாக ட்ரேடிங்கில் என்ட்ராவீங்க. குடுக்கல் வாங்கல், ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்கள் என்ட்ராவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இடமாற்றங்களோட சேர்த்து ஒரு லெவல் ஒரு நம்மளுடைய லைஃபோடைய பேட்டர்ன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ மகரத்தில் பிறந்த பல பேருக்கு பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேருக்கு பற்களில் பிரச்சனை, சில பேருக்கு முகத்தில் ஏதாவது லைட்டாக டே கேர் சர்ஜரி மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்துக்கு ஒரு பார்வை வரப்போறாரு. அப்போ சுபவிரயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு துட்டு வரும், ஏகப்பட்ட துட்டு, வெளிநாடு துட்டாக வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடக்கும். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டாப் கிளாஸாக இருக்கப்படுது. நத்திங் டு வெரி. லீகல் காம்ப்ளிகேஷன் மட்டும் வராமல் பார்த்துங்க. அஜீரண கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், உப்புசம், சில பேருக்கு இந்த வாய்வு பிடி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. மற்றபடி குருவுடைய சஞ்சாரத்தினாலும் ராகு கேத்து சஞ்சாரத்தினாலும் நிறைய நல்லதுனால் நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு சனி மாற்றம்ங்கிறது உங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம். அது ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு டாப்பாக இருக்கப்படுது. அதனால் உத்தியோக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். இளைய சகோதரியுடைய ஹெல்த்தில் மட்டும் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. டாப் கிளாஸாக இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை முடிந்தால் திருப்பரங்குன்றத்துக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். ஹெல்த் மட்டும், வாழ்க்கைத்தினுடைய ஹெல்த் மட்டும் பார்த்தா போதும். மகரத்துக்கு சூப்பராக இருக்கும். 2025 வருஷத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ராசிகளில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 8 வருஷ வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத எல்லா வழிகளையும் அனுபவிச்ச ராசி நீங்கள் மட்டும்தான். 7.5 நாட்டு சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அந்த சனி ஆரம்பிச்சதுலேருந்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை, பார்க்காத வழி இல்லை, எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை. எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு கூட மகர ராசியில பிறந்த நீங்க மன உளைச்சலோடு வாழ்ந்த நாட்கள் அதிகம். குறிப்பா வெளுத்ததெல்லாம் பாலு நம்பி வெகுளியா இருந்து ஏமாந்ததும் மகர ராசி தான். அன்பை கொடுத்துட்டு, பாசத்தை கொடுத்துட்டு, காதலை கொடுத்துட்டு அதால வழிகளை அனுபவிச்சதும் நம்ம தான். அடுத்தவங்களே நமக்கு கெடுதல் பண்ணா கூட அவர்களுக்கு நம்ம நல்லதுதானே செய்யணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கா இந்த வழிகள் எல்லாம் அப்படின்றத நீங்க அந்த ஒரு 8 வருஷமா எடுத்து பார்த்தாலே ஆறாத வடுக்களாகத்தான் மாறி இருந்தது. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வகையில தான் இந்த 2025 வருஷம் உங்களுக்கு அமைஞ்சே தீருதுன்னு சொல்லணும். குறிப்பா பார்க்கும்போது வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களிலே உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தருவார். பொருளாதார சிக்கல்கள்ல தவிச்சிட்டு இருந்த மகர ராசிக்காரர்கள் கடந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து லட்சத்தை எண்ணி பார்க்காத செலவு பண்ண மகர ராசிக்காரர்கள் 1000 தொட்டு பார்த்தார்கள். கோடி வச்சிருந்தங்கன்னு சொன்னவங்க எல்லாம் கூட லட்சத்துக்கு கையேந்தி நிற்கக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் கொடுத்தது. சோ அப்படி அவர்களுக்கு இருந்த வழிகள் எல்லாமே மாறும். எதிர்பார்த்திராத பண வரவு வரும். ஏற்கனவே 4 கோடி கடன் இருக்குங்க, எப்படி முடிக்க போறேன்னு தெரியலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கடவுள் ஏதாவது ஒரு வழியில சுப வழியிலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குடும்ப உறவுன்றதே இந்த 8 வருஷத்துல மகர ராசிக்காரர்களுக்கு பெரிதளவுல சந்தோஷமா இருந்திருக்காது. ஒண்ணு மனைவி வழியில பிரச்சனை, அல்லது பிள்ளைகளால பிரச்சனை, அல்லது தனக்கே உடல் ரீதியான பிரச்சனை. எல்லாரும் எனக்கு எதிரியா மாறிட்டாங்கன்னு சொல்லி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. குறிப்பா இந்த 7.5 சனி என்பது சிரச சனியில் ஆரம்பிச்சு ஜென்ம சனியிலிருந்து இப்ப பாத சனி அவர்களுக்கு நடந்துட்டு இருக்குது. சோ அந்த வழிகளை கொடுத்த சனி பெயர்ச்சி வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு 2025 திருக்கணிதப்படி அவர்களுக்கு விடுதலை ஆகிறாங்க. அப்ப அந்த சனி காலகட்டங்கள்ல அவங்க அனுபவிச்ச எல்லா தொல்லைகளும் இறைவனுடைய அருளோடு மாறுபட போகிறது. ஒரு மறுமலர்ச்சியான வருடமாக 2025 இருக்கும். தீராத கடன்களும் தீரும், தீராத நோய் எதுவாக இருந்தாலும் மகர ராசிக்கு தீரும். குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கடந்த 8 வருஷத்துல இருந்த சுணக்கங்கள் மாறுபடும்.
அது கல்யாணம் ஆகி புருஷன் முண்டாட்டி சண்டையா இருந்தாலும் சரியாகும், காதலர்களுக்குள்ள இருந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும். இல்ல சார் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பாக்குறவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்துருது, எனக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த திருமண பந்தமும் கடவுள் புண்ணியத்துல கூடி வரும். தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். அவங்களுக்கு எதுவானாலும் கடந்த ஒரு 3 வருஷமாவே மகர ராசி எடுத்துக்கிட்டோம்னா அப்பா வழியோட பெருசா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா பல பேர் பூரிகை தொட்டு எட்டவே இருப்பாங்க, ஒரு டிராவலர் மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் நிலையா போய் வீட்டோட சேர்ந்து வாழக்கூடிய சூழல் உண்டு. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல பட்டம் பதவி பேர் புகழை சனி பகவான் கொடுத்தே தீருவார் மார்ச்சுக்கு பிறகு. ராசிக்காரர்கள் மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த முருகனுக்கு மனதார ஒரு கைங்கரியை செஞ்சு சாமி கும்பிட்டு வந்தாலே போதும், அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தந்தே தீரும். பாடா அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா, எத்தனையோ பேர் சரிங்களா, என்னடா இது நீங்கள் இந்த இதில் கேட்கலாம், ஏங்க சனி எனக்கு நல்லவர் தானேங்க, அப்புறம் ஏங்க அப்படி பண்ணார், அதுதான் சொல்கிறேன். சனி பகவான் அப்படின்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு காரகத்துவம். நீங்கள் இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக வேணா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சனி அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சோமோ அது கண்ணாடியே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் சரியா. அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு 7 நாடு சனி உங்களை விட்டு போனதே அப்பாடான்னு சொல்லலாம் சரியா. அப்படிங்கும்போது இப்போ பல தடைகள் இதில் வந்து கொஞ்சம் நஞ்செல்லாம் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக மகர ராசி நிறைய பேருக்கு திறமை இருக்குது, ஆனால் நான் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு கட்டி போட்ட மாதிரி இருந்த அன்பர்களுக்கெல்லாம், இதுக்காக நான் பேட் கர்மாஸ் குட் கர்மாஸ்ன்னு நான் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நபர்கள் தான் 60 to 70% இருந்திருப்பீங்க. இந்த சங்கிலி போட்டு கட்டி போட்ட மாதிரி இருந்த அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போது நல்ல நிலைக்கு வருவீங்க. ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 60லேருந்து 75 இந்த ஏஜில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அதுலேயும் சினித்துறை சம்மந்தமாகவோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தீங்க, திருவோண நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட சினித்துறையில் இருக்கிறவங்கலாம் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஈவன் வந்து அதை அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா, டெய்லி ஸ்கெட்யூல் செய்ய அசால்ட்டாக விட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம சரியாயிட்டோம் போல் அப்படின்னாலும் ஒரு டாக்டரே, நான் அந்த ஏஜில் இருக்கவங்க நான் சில ஸ்பெசிஃபிக்காக சில காரணத்தினால தான் சினித்துறைன்னு சொல்லியே சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதில் நீங்கள் வந்து ஹெல்த்து தான் டாக்டரே சரின்னு சொல்லிட்டாங்களே, அது இனிமேல் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னாலும் டபுள் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் மாற்றுங்க. இல்லைன்னா ஹெல்த் ரீதியான மிகப்பெரிய பிரச்சனை வரும். உங்களுடைய இழப்பு வந்து உங்களுக்கு மட்டும் இருக்காது, நிறைய பேருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஆளுமை மிக்க மகர ராசியில் இருக்கக்கூடிய சில பேருக்கெலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஆண்டு வரும். 2025லேருந்து 2026க்குள்ளே அதை நம்மலாம் எல்லாருமே விரும்பக்கூடிய சில பேர்லாம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அதனால் பணிவாக சொல்கிறோம். அதனால் அதை நீங்கள் ஒரு சஜஷனாக எடுத்துகிட்டு உங்கள் ஹெல்த் ரீதியான விஷயங்களை சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அடுத்தது ஒரு 30 to 40 இயர்ஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், குறிப்பாக இந்த டயத்தில் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குற விஷயம் என்னென்னா, தேவையற்ற விஷயங்களில் போய் நேரத்தை செலவு பண்ணாமல், ஒரு உதாரணத்துக்கு இப்போது டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எது ப்ரொடக்டிவாக இருக்குமோ அதை மட்டுமே செய்யுங்க. இப்போ ஏன்னா நீங்கள் அடிபட்டது 5 வருஷம் அடிபட்டது, அவ்வளோ அடிபட்டிருப்பீங்க. இப்போ ப்ரொடக்டிவாக மட்டும் செய்யுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா உட்காந்துருப்பீங்க. சும்மா உட்காந்துருந்த விஷயங்களில் நீங்கள் பண்ண விஷயங்களை நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கோங்க. தேவையற்ற உறவுகள், தேவையற்ற நட்புகள் இதெல்லாம் விட்டுட்டு, தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுட்டு புத்துணர்வான விஷயங்களை நோக்கி ப்ரொடக்டிவான விஷயங்களை மட்டுமே செய்யுங்க. குறிப்பாக பெண்கள், கணவனை விட்டு பிரிஞ்சுட்டேன், நான் இப்போ கணவனை விட்டு பிரிஞ்சுட்டேன், அவர் என்னை விட்டு போயிட்டாரு, ஈகோயிஸ்ட்டாக இருந்தக்கூடிய பெண்கள்லாம் இருந்திருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு திருப்பியும் ஒரு மறுமலர்ச்சி வரும். சேச்சா நம்ம என்னடா அது, நம்ம நல்லா தானடா இருந்தோம். அப்போ அந்த நல்ல பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய தாட்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ வரும்போது தயவு செஞ்சு இந்த 3rd பர்சன்ட்டை கேட்டுட்டு, எங்க நான் பண்ணுறது ரைட்டா அப்படின்னீங்கன்னா திருப்பி குழப்பிடுவாங்க. இதில் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்துக்காரங்க பெரிய குழப்பவாதியாக இருப்பீங்க சரியா. அப்போ அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்காம கணவன் மனைவி விஷயங்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சுமூகமாக முடிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 3, 6, 11க்கு வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதை செய்வார். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்போ வீடு சம்மந்தமான விஷயங்கள், அதேமாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகும்போது கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுவீங்க, சரி இந்த வீட்டை வித்தரலாம் பெரிய லாபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக நினச்சிட்டு வீட்டை வித்துருவீங்க.
ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் அதை விட ஒரு 50% ஜாஸ்தி விற்றுருப்பான். அச்சோ இதை போய் விற்றுட்டோமேன்னு விசாரிக்காமல் பண்ணக்கூடிய விஷயங்களும். அதே மாதிரி வண்டியை கொண்டு போய் விற்றுருவீங்க. வண்டியை போய் விற்றுட்டு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, வண்டியை விற்றுட்டு ஐயோ இன்னும் நல்ல ரேட்டுக்கு போயிருக்குமோ, 2 லட்ச ரூபா கூட போயிருக்கும் போலையே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வண்டி சம்மந்தமாகவோ நிலம் சம்மந்தமாகவோ வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் தயவு செஞ்சு 1க்கு 4 தடவை விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மகாகாளி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதே மாதிரி அம்பாள் சம்மந்தப்பட்ட வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள், அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, அதில் வந்து பேய் மேடை சரிங்களா. இதில் குறிப்பாக வந்து திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்கிறேன். திருவோண நட்சத்திரத்தில் குறிப்பாக இன்னும் அழுத்தி சொல்கிறேன். நட்சத்திரங்கள்னால் சினித்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சரிங்களா. அப்படிங்கும்போது அந்த மாதிரி அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போங்க. அங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு பேய் மேடைக்கு போங்க. அந்த இடத்துல போய் உட்காருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொல்லிப்பாவைக்கு போயிட்டு வாங்க. கொல்லிப்பாவையில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வாங்க. அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மாசாணியம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் இந்த ஆண்டுக்குள்ள விஷயம். பட் தயவு செஞ்சு ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. மகராசி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ திருமண பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அதில் திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. இப்போ பண்ணிக்கிறது நல்ல நேரம் உண்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு வெளிநாட்டு யோகம் தான். வெளிநாடு சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். இன்னும் வெளிநாட்டு போகணுமா உனக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை கவர்மெண்ட்டில் இல்லை போகலை கவர்மெண்ட். அப்போ 2 ஹையர் அஃபிஷியல் லெவலுக்கு இப்போ நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு எப்படின்னா குரூப் 4 எழுதினா கூட திருப்பி எழுதி குரூப் 1 ட்ரை பண்ணுங்கிறது. அப்போ மெயின் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா டியூஷன் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. டியூஷன் எடுத்துகிட்டு அப்படியே கிளியர் பண்ணி அப்படியே போகிறது. அந்த மாதிரி இவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இவங்களுக்கு ஜாதக ரீதியாக. சரி, ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா முதல்லாம் ஹெல்த்து தான் ஒன்றும் மனசு சம்மந்தப்பட்ட ஹெல்த் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது. அது விலகுது. ஏன்னா சனி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருந்து விலகனால தந்தை மகன் உறவில் ஏற்பட்ட பிரச்சனை, தந்தை இல்லை அம்மா அப்பா ஏற்பட்ட மனப்பிரச்சனைகள் குறைகிறது. கணவன் மனைவி ஏற்பட்ட பிரச்சனைகளும் குறைகிறது. கூட்டாளியால் இன்னும் கூட்டாளியால் ஆதாயம், இந்த விஷயங்கள் இவங்களுக்கு திருப்பி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஒரு சில வெளிநாட்டிலிருந்து இங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற யோகம் வருகிறது. முதல்ல கடன் அடைக்க போகிறாங்க. ரொம்ப நாளாக கடன் பற்ற நெஞ்சம் போலங்க இவங்க தான் கடனை நகை அடகு வச்சு பொருளை வாங்குறது, திருப்பி கடன் வைக்கிறது, இப்படி நகை கடனாகவே ஓடிட்டு இருந்தது. அதை கடன் சம்மந்தப்பட்டதும் நகை சம்மந்தப்பட்டதும் திருப்பி பண்ணணும். குறிப்பாக இஎம்ஐ சம்மந்தப்பட்ட அனுப்பின பணம் போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிற இந்த வருடம் ஃபுல்லும் பார்த்துக்கிட்டா போதும். பொதுவாக இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள். அந்த கடன் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டா போதும், வேறு கவலையே இல்லை. ஓகே, இவங்களுக்காக சின்ன சின்ன பரிகாரங்கள் ஏதாவது? இவங்களுக்கு பரிகாரங்கள் வந்து காவல் தெய்வ வழிபாடு தான். பொதுவாக இன்றைக்கி சூழ்நிலைக்கு சனியோட அம்சத்தில் காவல் தெய்வ வழிபாடுகள் கும்பிட்டுக்கலாம். இல்லை இவங்க குலதெய்வ பூர்வீக ஊரில் இருக்கிற குலதெய்வ கோயிலில் இருக்கிற காவல் தெய்வம், இது 2 தான் இவங்கள இப்போ காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லலாம்.